50 வருடங்களா ஒரு நடிகை சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. அவங்க நடிக்கிறாங்க அப்படின்னா, இப்பயும் அவங்களுடைய நடிப்ப பார்க்கறதுக்காக இன்னும் கோடிக்கணக்கான ரசிகர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பயும் அவங்களுக்கு கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க. அண்ட் இப்ப வரைக்கும் இங்க தமிழ் சினிமாலேருந்து பாலிவுட் பக்கம் போறக்கூடிய ஹீரோயின்ஸ் எல்லாருமே ஸ்ரீதேவி மாரி வந்துரலாம், இந்த நடிகை மாரி வந்துரணும் அப்படின்ற கனவோட தான் எல்லாருமே அங்க போறாங்க. ஏன்னா இங்கேருந்து பாலிவுட் போய் அங்க அவ்ளோ பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான இடம். இப்ப வரைக்குமே சரி, அவங்க கடைசியா அவங்களுடைய நடிப்புல வெளியான மாம் திரைப்படம் வரைக்குமே அவங்க நடிப்புல எவ்வளோ ஸ்ட்ராங் அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படி ஒரு நடிகை ஸ்ரீதேவி அவர்கள் இன்னைக்கு நம்ம கூட இல்லை. அவங்க துபாயில் ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போனப்போ அவங்க மாரடைப்பால் இறந்துட்டாங்க அப்படின்றதே பல பேர்னால நம்ப முடியாத ஒரு செய்தியாக இருந்தது. நிறைய பேர் அது ஒரு ரூமர் அப்படின்னு தான் நினச்சாங்க. ஸோ ஸ்ரீதேவி அவர்கள் மாரடைப்பால் இறந்துட்டாங்க அப்படின்றது இப்போ வரைக்குமே இது பொய்யா இருக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய ரசிகர்கள் நினச்சிட்டு இருக்காங்க. அவங்களுடைய புகைப்படங்கள் தான் நேற்று சமூக வலைத்தளங்களில் எங்கே திரும்பினாலும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக இருக்கட்டும், டிபியாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் போடுறதா இருக்கட்டும், ஃபுல்லாக எல்லாமே ஸ்ரீதேவி அவர்களுடைய ரசிகர்கள் அவங்களுக்காக நிறைய பதிவுகள் போட்டுகிட்டே தான் இருந்தாங்க. ஸோ ஸ்ரீதேவி அவர்களுடைய சில விஷயங்கள் பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீதேவி அவர்கள் 1963 ஆகஸ்ட் 13 விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிவகாசியில் பிறந்திருக்காங்க. ஐயப்பன் ராஜேஸ்வரி தம்பதியினருக்கு. இவங்களுடைய உண்மையான பெயர் ஸ்ரீ அம்மா ஐயங்கார் ஐயப்பன் அப்படின்றது தான். அதுக்கப்புறம் சினிமா வந்ததுக்கப்புறம் தான் இவங்களுக்கு ஸ்ரீதேவி அப்படின்ற நேம் வச்சிருக்காங்க. தன்னுடைய 4வது வயதில் இவங்க குழந்தை நட்சத்திரமா சினிமாவில் அறிமுகமாகியிருக்காங்க. ஏஎம் திருமுருகன் அவங்களுடைய இயக்கத்தில் வெளியான துணைவன் படத்தில் முருக கடவுளா வேடமிட்டு நடிச்சிருப்பாங்க ஸ்ரீதேவி அவர்கள். முருகன் அப்படின்னு சொன்னாவே அழகு அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. அண்ட் அதுக்கு அப்படியே ஆப்டாக பொருந்தி இருப்பாங்க அந்த ஒரு தோற்றத்தில். அண்ட் அதை தொடர்ந்து குழந்தை நட்சத்திரமாகவே நம் நாடு, வசந்த மாளிகை, பாரத விலாஸ்னு இப்படி படங்களில் நடித்து பெரிய அப்போயே குழந்தை நட்சத்திரம் அப்படின்னு சொன்னால் ஸ்ரீதேவி அப்படின்னு எல்லாருக்குமே தெரிகிற அளவுக்கு பயங்கர புகழ் பெற்றாங்க. அண்ட் தமிழில் மட்டும் இவங்க குழந்தை நட்சத்திரமாக நடிக்கல, தெலுங்கு, மலையாளம், ஹிந்தின்னு எல்லா மொழிகள்லையுமே இவங்க குழந்தை நட்சத்திரமாகவும் நடிச்சிருக்காங்க. தன்னுடைய 13வது வயதில் தான் இவங்க ஹீரோயினாக அறிமுகமாகறாங்க. எந்த படத்தில் யாரோட டிரெக்ஷனில் அப்படின்னாக்க இயக்குனர் கே பாலச்சந்தர் அவர்களுடைய 3 முடிச்சு படத்தில். இந்த படத்தில் ரஜினி, கமலஹாசன் இவங்க 2 பேர் கூடமே நடிச்சிருப்பாங்க ஸ்ரீதேவி அவர்கள். அதை தொடர்ந்து 16 வயது நிலை, சிவப்பு ரோஜாக்கள், பிரியா, ஜானி, வறுமை, நிறம் சிவப்பு, 3ஆம் பிறைன்னு இப்படி ஏகப்பட்ட வெற்றி படங்கள்ல தமிழில் கொடுத்து தள்ளாங்க ஸ்ரீதேவி அவர்கள். இவங்க ரஜினி, கமலஹாசன் கூட மட்டும் இல்லாமல் நடிகர் திலகம், சிவாஜி கணேசன் அவர்கள் கூடயும் சில படங்களில் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. அண்ட் அதை தொடர்ந்து மலையாள மொழியிலையும் இவங்க ஹீரோயினா சில படங்கள்ல நடிச்சாங்க. 70, 80களில் தெலுங்கு, கன்னடம், மலையாளம்னு இப்படி தென்னிந்திய சினிமாக்கள்ல பிரபலமான நடிகையா திகழ்ந்தவங்க ஸ்ரீதேவி. 1975 KS சேதுராமன் அவர்களுடைய ஜூலி அப்படின்ற ஒரு படத்துல தான், ஹிந்தி படத்துல குழந்தை நட்சத்திரமா அறிமுகமாகறாங்க ஸ்ரீதேவி. அதை தொடர்ந்து 1978 சோல்வா சாவன் அப்படின்ற படத்துல தான் இவங்க முதலமா பாலிவுட்ல ஹீரோயினா அறிமுகமாகறாங்க. அது எந்த படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாரதிராஜா இயக்கத்தில் வெளியான 16 வயதிலே படத்தை அங்கேயும் வெளியிடுறாங்க. ஸோ அந்த படத்தின் மூலமாக தான் அவங்க பாலிவுட்ல முதலா ஹீரோயினா அறிமுகமாகறாங்க. அதை தொடர்ந்து பாலு மகேந்திரா இயக்கத்தில் வெளியான 3ஆம் பிறை படத்தை சத்மா அப்படின்ற பேரில் ஹிந்தியில் வெளியிடுறாங்க. அண்ட் அந்த படம் அங்கே ஒரு பெரிய சூப்பர் ஹிட் ஆகுது. ஸ்ரீதேவி ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் பாலிவுட்டில் அவங்களுக்கு அமைச்சு கொடுத்த படம் அப்படின்னு சொன்னால் அந்த படம் தான். இங்கே தமிழ்லையுமே இப்போ வரைக்கும் 3ஆம் பிறை ஸ்ரீதேவி அப்படின்னு சொன்னால் அவ்வளோ ஒரு எல்லாருக்குமே புல்லரிக்கும். அந்த படத்தில் அவ்வளோ ஒரு சூப்பரான ஆக்டிங் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதை தொடர்ந்து ஜிதேந்திராவுடைய ஹிம்மத் வாலா அப்படின்ற படத்தில் இவங்க ஹீரோயினாக நடிக்கிறாங்க. அந்த படம் அங்கே பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. அதுக்கப்புறமா இவங்களுக்கு ஹிந்தியில் தொடர்ந்து ஏகப்பட்ட பட வாய்ப்புகள் குவிஞ்சுது. மிதுன் சக்கரவர்த்தி கூட இவங்களுக்கு காதல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காசிப்லாம் வருது. அது காசிப்பாகவே இல்லை. அவங்க 2 பேருமே ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. மிதுன் சக்கரவர்த்தி ஆல்ரெடி திருமணமான ஒரு பர்சன். அதுக்கப்புறம் கருத்து வேறுபாடு காரணமாக கொஞ்ச நாள்ல இவங்க 2 பேரும் பிரிஞ்சிடறாங்க. 1996 தான் அதுக்கப்புறம் இவங்களுடைய மிஸ்டர் இந்தியா படம், அனில் கபூர் கூட இவங்க நடித்த படம், பாலிவுட்ல ஸ்ரீதேவிக்கு ஒரு பெரிய ஹிட் கொடுத்த படம் அந்த காலத்தில். ஸோ அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போனி கபூரை தான் இவங்க திருமணம் செஞ்சுக்கிறாங்க. திருமணத்துக்கு அப்புறமா ஜானவி கபூர் அண்ட் குஷி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு 2 மகள்கள் இருக்காங்க. ஸோ 2 மகள்கள் வந்ததுக்கு அப்புறமா பொறுப்பான ஒரு அம்மாவா தன்னுடைய குடும்ப பயணத்தை தொடங்கினாங்க ஸ்ரீதேவி அவர்கள். இடையில இவங்க ஒரு சீரீஸும் பண்ணாங்க. அண்ட் அதை தொடர்ந்து ஹிந்தி சேனலில் ஒரு சேனலில் ஜட்ஜாவும் ஒரு ப்ரோக்ராமுக்கு வந்திருந்தாங்க. அண்ட் ஆஃப்டர் 15 இயர்ஸ்
15 வருடங்கள் கழித்து இவங்க வந்து இங்கிலீஷ் விங்கிலீஷ் அப்படின்ற ஒரு படத்தில் நடித்தாங்க. அந்த படத்துலையும் 15 வருஷம் கழித்து மறுபடியும் இவங்க ஒரு படத்தில் நடிக்கிறாங்க அப்படின்ற போது அவங்களுடைய ஆக்டிங்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரசிகர்கள் வந்து ரொம்ப ஒரு ஈகராக தான் போய் பார்த்தாங்க. ஆனால் அந்த படத்துலையும் வந்து அவங்களுடைய நடிப்பு திறமையை அப்படி பிச்சு உதறியிருப்பாங்க. இந்த படத்தில் அஜித்குமார் அவர்கள் ஒரு சின்ன சீனில் வருவாங்க. இந்த சீனுக்காக ஸ்ரீதேவி அவர்கள் அஜித்குமார் கிட்ட ஜஸ்ட் ஒரு கால் பண்ணி நடிக்க முடியுமா அப்படின்ற வார்த்தை தான் கேட்டிருக்காங்க. உடனே அஜித் அவர்கள் அது ஓகே சொல்லிட்டு அந்த படத்துக்காக பேமெண்ட் கூட வாங்கலை. ஈவன் அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிறது, அவங்க ஸ்டே பண்ணுறது, அதுக்கான ஒரு ஏற்பாடு அது கூட ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து பண்ண விடலை. அவங்களே தன்னோட ஓன் செலவில் எல்லாமே பண்ணிக்கிட்டாங்கன்னு ஒரு இன்டர்வியூலையும் கூட அஜித் மாதிரி ஒரு பர்சனை இத்தனை வருடம் நான் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்கேன், பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி புகழ்ந்திருக்காங்க நடிகை ஸ்ரீதேவி அவர்கள். இவங்க தமிழில் கடைசியாக பண்ண படம் விஜய் கூட நடித்த புலி படம். ஸோ இந்த படத்துக்கு அப்புறமா இவங்களுடைய நடிப்பில் கடைசியாக பாலிவுட்டில் வெளியாகி அந்த படமும் பெரிய ஒரு பாராட்டு பெற்றது. இந்த படத்துலையும் ஸ்ரீதேவியுடைய நடிப்பு வந்து எல்லாருனாலையும் பாராட்டப்பட்டுச்சு. மாம் திரைப்படம். ஸோ டோட்டலாக இவங்க தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தின்னு மொத்தமாக ஒரு 275 படங்கள் பண்ணியிருக்காங்க. நிச்சயமாகவே இவங்க வந்து ஒரு லெஜெண்டரி ஆக்ட்ரஸ் தான். இன்றைக்கி சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரக்கூடிய நிறைய நடிகைகளுக்கு ஒரு முன் உதாரணமாக வந்து ஸ்ரீதேவி அவர்கள் இருந்துகிட்ருக்காங்க. இவங்க வந்து தமிழில் சிவாஜி, ரஜினி, கமல், சிவகுமார், ஜெய்சங்கர்னு பிரபலமான நடிகர்கள் கூட நடிச்சிருக்காங்க. இதே மாதிரி தெலுங்கு, கன்னடம், ஹிந்தின்னு எல்லா மொழிகள்லையும் இருக்கக்கூடிய பிரபலமான முன்னணி நடிகர்கள் கூட நடித்து ரொம்ப பிரபலமான ஹீரோயினாக சாகிற வரைக்குமே கூட ஒரு ஆக்ட்ரஸ் அப்படின்னா ஸ்ரீதேவி அப்படின்னு எல்லாருமே புகழ்கிற அளவுக்கு இருந்த ஒரு நடிகை ஸ்ரீதேவி அவர்கள். ஹிந்தியில் ஷாருக் கான் கூட இவங்க நடிச்சிருக்கக்கூடிய 0 படம், இந்த படத்தில் ஒரு சின்ன சீனில் மட்டும்தான் வராங்க. இந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை. இந்த வருடம் டிசம்பர் மாதம் தான் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. அண்டு இவங்க வாங்கின அவார்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் ஏகப்பட்ட அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. முதலாக இவங்களுக்கு கிடைச்ச அவார்டு அப்படின்னா ஃபிலிம்ஃபேர் விருது 1977 16 வயது நிலை படத்துக்காக வாங்கினாங்க. அதை தொடர்ந்து 1982 மீண்டும் கோகிலா படத்துக்காக, 1996 சால்பாஸ் அப்படின்ற படத்துக்காக வாங்கியிருக்காங்க. ஸோ தன்னுடைய 50 வருடம் சினிமா வாழ்க்கையில் ஒரு பெண் நடிகை வந்து 50 வருடம் தன்னுடைய வாழ்க்கையை வந்து சினிமாக்காகவே வந்து வாழ்ந்திருக்காங்க, சினிமாவில் இருந்திருக்காங்க அப்படின்ற ஒரு பெருமையும் வந்து ஸ்ரீதேவி அவர்களுக்கு இருக்குது. இந்த மாதிரியான நிறைய சினிமா தகவல்கள் தெரிஞ்சுக்க ஃபில்மி ஃபோக்கஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.